லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் டிஸ்கவரி. உங்களை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 5 கொஸ்டின் நான் சொல்கிறேன். அந்த 5 கொஸ்டினை நீங்கள் உங்களை செல்ஃப் எவால்வேஷனுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் வரும். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் வேணும், ஒரு வீக்னஸ் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும், நம்ம கேரியர் இம்ப்ரூவ் ஆகணும், ஒரு பெஸ்ட் லீடராக நம்ம டெவலப் ஆகணும், ஒரு பெஸ்ட் மேனேஜராக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும். அப்படிங்கும்போது இந்த செல்ஃப் டிஸ்கவரிங்கிற ஒரு ஸ்கில் செல்ஃப் அவேர்னஸ்ங்கிற ஒரு ஸ்கில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ட்ரூலி மேக்ஸ் மீ ஹாப்பி? வாட் ட்ரூலி மேக் மீ ஹாப்பி? இந்த கொஸ்டின் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு காரியம் செய்யும் போது உண்மையா எதில் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், எந்த விஷயத்துல நம்ம ஹாப்பியா இருக்கோம், ரியல் ஹாப்பினஸ் எப்படி, மனசுக்கு நிறைவா இருக்கிறது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வாட் ட்ரூலி மேக்ஸ் மீ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியும், எந்த விஷயம் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். ரெண்டாவது கொஸ்டின், வாட் ஆர் மை டாப் 3 வேல்யூஸ் இன் லைஃப்? வாட் ஆர் மை டாப் 3 வேல்யூஸ் இன் மை லைஃப்? வேல்யூஸ் இன் மை லைஃப். எந்த 3 விஷயம், வேல்யூவான விஷயம் டாப்பா என்னோட வாழ்க்கையில முக்கியமானதா இருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். அது என்ன கேரக்டர், எந்த விஷயம், நீங்க ஒரு டிசிப்ளினரி பர்சனா, இல்ல ஒரு அக்கௌண்டபிலிட்டி பர்சனா, இல்ல ஒரு பர்ஃபெக்ஷனா ஒர்க் பண்ணணும், இல்ல ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வேலை செய்யக்கூடிய பர்சன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் 1, ஆன்சர் 2, ஆன்சர் 3 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் வேல்யூ என்ன, உங்கள் மதிப்பு என்ன, மற்றவங்க உங்கள் எந்த விஷயத்துக்காக ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, உங்களை கௌரவப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிடும். தேர்ட் பாயிண்ட், am I living in alignment with those values? நம்ம அந்த வேல்யூவோட 3 வேல்யூவோட வாழ்கிறோமா, பயணிக்கிறோமா, அந்த வேல்யூ மூலமாக நான் நிறைவாக இருக்கனா, எல்லாரால ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கனா, அப்ரிஷியேட் பண்ணியிருக்கனா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், இல்லை ஆமாம் அப்படிங்கிற எஸ்ன்னு வரும்போது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். த ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஃபியர்ஸ் ஆர் ஹோல்டிங் மீ பேக்? என்ன, எந்த விஷயத்துல பயந்து நான் பின்னோக்கி இருக்கேன்? என்ன விஷயம் மேக்சிமம் இருக்கும்? நம்மளால ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் பேச முடியாது, ஒரு இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண முடியாது, ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், ஆன்சர் தெரியும் கை தூக்க முடியாது, ஆன்சர் சொல்ல முடியாது, குரூப் டிஸ்கஷன்ல நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி எந்த ஃபியர் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத வாட் ஃபியர்ஸ் ஆர் ஹோல்டிங் மீ பேக் அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப எந்தெந்த ஃபியர்ஸ் எல்லாம் நீங்க பயந்து பின்னோக்கி போறீங்கிறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த விஷயத்துல லேர்னிங் மோட்ல போய் அடுத்த வருஷத்துக்கு முன்னேற முடியும். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், செல்ஃப் டிஸ்கவரியில செல்ஃப் அவேர்னஸ்ல லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் டு ஐ லவ் most about myself? What do I love most about myself? என்ன பத்தியான விஷயத்துல எந்த விஷயத்தை நான் மோஸ்ட் லவ் பண்றேன்? நான் என் கேரக்டர் லவ் பண்றேன், நான் ஒரு டிக்னிட்டியான பர்சன், டிசிப்ளினான பர்சன், எல்லாரும் என்னை தலைவனா ஏத்துக்கிறாங்க, நான் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி லீடர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த விஷயங்கள் நம்மளுடைய செல்ஃப் அவேர்னஸை, நம்மளை பற்றியான ஒரு பிரைன் ஸ்ட்ரோமிங்கை, பிரைன் திங்கிங்கை உங்களுக்கு இந்த 5 கொஸ்டினும் டெவலப் பண்ணும்.
திரும்ப செல்ஃப் டிஸ்கவரியோட 5 கொஸ்டின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை எழுதி இதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னா உங்களை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ண நோட் பண்ணிக்கிங்க. வாட் ட்ரூலி மேக்ஸ் மீ ஹாப்பி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், வாட் ஆர் மை டாப் 3 வேல்யூஸ் இன் லைஃப். Third question, am I living in alignment with those values? Fourth, what fears are holding me back? Fifth question, what do I love most about myself? ஸோ இந்த 5 கொஸ்டின் நோட் பண்ணி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரியர் அண்ட் க்ரோத். கேரியரில் நம்ம எங்கே இருக்கிறோம், நம்மளோட க்ரோத் எந்த ஸ்டேஜில் இருக்குது, நம்ம என்ன மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறோம், நம்மளோட மதிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஐடியன் பண்ணுறதுக்கு, உங்களை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு, உங்கள் கேரியரில் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்காக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன். 5 கொஸ்டின் கொடுக்குறேன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட கேரியரில் ரொம்ப முக்கியமான க்ரோத் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கோமா இல்லையாங்கிறத உங்களுக்கு உங்கள் பிரைன் ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டு ஐ என்ஜாய் வாட் ஐ டூ எவ்ரிடே. நம்ம என்ன செய்கிறோமோ வாட் ஐ டூ எவ்ரிடே பண்ணிட்டு இருக்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி இருக்கா, சந்தோஷம் இருக்கமா, ஒரு ஹாப்பியாக செய்கிறோமா அந்த காரியத்தை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொரியர் கேட்டுக்கணும். எந்த ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறோம், என்ன வேலை செய்கிறோம், அந்த வேலையில் நம்ம மகிழ்ச்சி இருக்கா, திருப்தியாக வேலை பார்க்குறோமா நம்ம செய்கிற வேலையில் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் வுட் மை ஐடியா ஜாப் லுக் லைக். வாட் வுட் மை ஐடியல் ஜாப் லுக் லைக். நம்மளோட ஐடியல் ஜாப் என்னவாக இருக்கும், இருக்கா, ஐடியல் ஜாப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கா, நம்ம ஐடியல் ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். am I growing or just staying busy. நிறைய பேர் வேலை பண்ணிகிட்டே இருக்கோம். காலையில் எழுந்திரிப்பாங்க, 8 மணிக்கு குளிப்பாங்க, 9 மணிக்கு ரெடி ஆவாங்க, 10 மணிக்கு சாப்பிட்டு போவாங்க, ஈவினிங் 6-7 மணி வரைக்கும் வேலை பண்ணுவாங்க, திரும்ப வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவோம். போ கேட்டால் பிஸி 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 பிஸின்னு இருப்பாங்க. ஏதாவது ரோல் வேல்யூ ஆட் ஆச்சா ஆர்கனைசேஷன்? இல்லை. கேரியர் இம்ப்ரூவ் ஆச்சா? இல்லை. 15 வருஷம் கழிச்சு நான் 10 வருஷமாக வேலை பண்ணிட்டு இருக்கேன், என் கேரியரே இம்ப்ரூவ் ஆகலைன்னு சொல்லுவோமா? ஸோ அதுக்காக தான் இடையிலேயே we are raising this question. What am I growing or just staying busy அப்படிங்கிறத கேள்வி. அப்போ நம்ம வேகமாக க்ரோ ஆகிறோமா இல்லை பிஸியாக இருக்கிறோமா? ஸோ இந்த பயணத்தில் நம்ம இந்த 2 கேள்விக்கு ஆன்சர் சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், பிஸியாக இருக்கோம், க்ரோயிங் இல்லை, 1 வருஷமாச்சு அதே வேலை தான் பண்ணுறோம், செகண்ட் இயர் இருக்கிறோம் அதே வேலை தான் பண்ணுறோம், அதே மாதிரி தான் பிஸியாக போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ 3வது கொஸ்டினில் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். The 4th question, what skills do I need to get to the next level? அடுத்த கொஸ்டின் என்ன, அதோட தொடர்புடையதாக போட்டிருக்காங்களா? எந்த கேள்வி உங்களை ட்ரிகர் பண்ணும்? அப்போ வாட் ஸ்கில்ஸ், நான் பிஸியாக இருக்கேன், க்ரோயிங் இல்லை, ஸ்டேயிங்காக இருக்கேன் ஒரே லெவலில் அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன கேள்வி கேட்க போகிறீங்க? வாட் ஸ்கில்ஸ் டு ஐ நீட் டு கெட் டு தி நெக்ஸ்ட் லெவல். எந்த ஸ்கில் எனக்கு இப்போ இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவேன் அப்படிங்கிறத, கேரியரில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவேன் அப்படிங்கிறது இந்த கேள்வி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். The 5th question, if I weren't afraid, what career move would I make? நான் இப்போது பயப்படாமல் இருக்கேன் அப்படின்னா வாட் கேரியர் மூவ் வுட் ஐ மேக், ஃபியூச்சரில் நான் என்ன மாதிரி ஒரு பொசிஷனில் இருப்பேன், என்ன மாதிரி ஒரு கேரியர் க்ரோத்தில் இருப்பேன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம வரி பண்ணிட்டோம், வருத்தப்படுறோம் அப்படின்னா நம்ம வேற லெவலில் அடுத்த லெவலுக்கு போவோம். வருத்தப்படல, அதை பற்றி சிந்தனை இல்லை, பிரைன் ஸ்ட்ரோமிங் இல்லை, ஸ்கில் நம்மகிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைன்னு தெரியலன்னா நம்ம அடுத்த அளவுக்கு போக முடியாது. சரி, கேரியர் அண்ட் க்ரோத் ரிகார்டிங்கான 5 கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Do I enjoy what I do every day? First question. Second, what would my ideal job look like? ரெண்டாவது பாயிண்ட்.
Third point, am I growing or just staying busy? Fourth, what skills do I need to get to the next level? Fifth question, if I weren't afraid, what career move would I make? ஸோ இந்த 5 கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில். ஸோ இந்த 2 டாப்பிக்கில் இருக்கக்கூடிய 10 கொஸ்டினை நீங்கள் எழுதி உங்களை பற்றி நீங்கள் எழுதுறீங்க, உங்கள் கேரியர் ஜாப்பில் இப்போ எந்த லெவலில் இருக்கீங்கன்னு எழுதுறீங்க. அப்படிங்கும்போது உங்களை பற்றி செல்ஃப் டிஸ்கவரி பண்ணிக்கலாம். கேரியர் க்ரோத் அண்ட் அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணுங்கிறது கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் 2 டாபிக்ஸ் வந்து சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படி இருக்கும். இந்த 2 பாயிண்ட் ட்ரூலி டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் ஃபார் தி பெட்டர். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின் உங்களோட லைஃப்பில் பெட்டர் க்ரோத் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.